ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 வயசை தாண்டின உடனே கால் வலி, கை வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வந்துடும். காலையில் எழுந்திருக்கிறப்பே சிலருக்கெல்லாம் முதுகு வலி பயங்கரமாக இருக்கும். நடக்கவே முடியாது. காலை தூக்கி கீழே வச்சாலே வலி பயங்கரமாக இருக்கும். உட்காரவும் முடியாது, உட்காந்தா எழுந்திருக்க கூட முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதா? முக்கியமாக மழை காலங்களில் மூட்டு வலி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடுகளில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தாங்க இந்த தீர்வை தரப்போகுது. அதுதான் ஓமவல்லி இலை. ஓமவல்லி இலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஓமவல்லி இலைன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னதான் இருக்கும்? சளிக்கு இதை சாப்பிட்டா உடனே சரியாகும் அப்படின்னு நினைக்கிறது தான் நமக்கு ஞாபகத்தில் வரும். ஓமவல்லி இலை இருக்குதுங்கள, இது உங்களோட முதுகு, முழங்கால் வலி, மூட்டு வலி, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி அப்படின்னு எல்லா வலிக்கும் ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இலை தாங்க இந்த இலை. கால் வலியை ஓம வலியில் சரி பண்ணிடுமா அப்படின்னு ஆச்சரியமாக நினைப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய இயற்கை சேர்மங்கள் இருக்குல்ல, இது உங்களுக்கு அவ்வளவு அருமையாக செயல்பட்டு கால் வலி, கை வலி, இடுப்பு வலி இது மாதிரியான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை தரும். இதுக்கு கற்பூரவள்ளி இலை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இங்கிலீஷில் அஜ்வன் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையில் தைமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் கூட இருக்குது. இது நேச்சுரலாகவே பெயின் ரிலீஃப் மாதிரி நமக்கு செயல்படும். வலிகளை போக்கக்கூடிய ஒரு வலி நிவாரணியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கால்சியம், மெக்னீஷியம் இது எல்லாமே ஓமவல்லியில் இருக்குது. எலும்புகள், நரம்புகள், மூட்டுகளுக்கு முக்கியமான சத்துனா கால்சியமும் மெக்னீஷியத்தையும் சொல்லலாம். இந்த 2 சத்துக்களுமே இந்த ஓமவல்லி இலையில இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஓமவல்லியில எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இலைன்னு. ஃபர்ஸ்ட்டு முதுகு வலி ஏன் வருது, மூட்டு வலி ஏன் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வயசு ஆக ஆக முதுகு வலி, மூட்டு வலிலாம் வரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் சுண்ணாம்பு சத்து இருக்குல்ல, அது குறையிறதுனால ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதனாலையும் முதுகு வலி, மூட்டு வலி வரலாம். சுகரு, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இதனால கூட முதுகு வலி, மூட்டு வலிலாம் வரும். உடற்பயிற்சி இல்லாமல் ஒரு உடல் இருந்துச்சுன்னா கட்டாயமாக மூட்டு வலி வந்துருங்க. உடற்பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம். வலி நிவாரண மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு டெம்பரவரியான சொல்யூஷனை தான் கொடுக்குமே தவிர பர்மனண்ட்டாக ஒரு சொல்யூஷனை கொடுக்காது. ஓமவல்லி மாதிரியான இயற்கை நீங்கள் தீர்வு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இதனால் நீங்கள் பயப்படாமல் ஓமவல்லி இலைகளை எடுத்துக்கலாம். முழங்கால் வலி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? முழங்காலில் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அது ரொம்ப வீக் ஆகுறதுனால தான் முழங்காலில் வலி வருது. சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அது குறைஞ்சாலும் வலி வர ஆரம்பிக்கும். இதில் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் வலி ஏற்படும். இதுக்கு விட்டமின் டி அப்படிங்கிற சத்து அதிகமாக தேவைப்படுது. வயசு ஆக ஆக விட்டமின் டி தன்னால் குறைய ஆரம்பிச்சிடும். விட்டமின் டி இல்லைனாலும் முழங்காலில் வலி ஆரம்பிக்கும். நம்ம ஓமவல்லி இலையை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓமவல்லி இலையை பயன்படுத்துகிறப்ப இந்த வலிகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். வலி, வீக்கம் எல்லாத்தையுமே குறைக்க ஆரம்பிக்கும். உடம்புல ரத்த ஓட்டத்தை கூட அதிகப்படுத்துங்க. உங்களோட நரம்புகளை அமைதிப்படுத்தும். ஜாயிண்ட்டுகளில் ஏற்படுள்ள அந்த லூப்ரிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணணும்? ஓமவல்லி இலை எப்படி ஒரு வலி நிவாரணியாக செயல்படுது அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால இந்த வலி ஏற்படுது அப்படிங்கிற காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த காரணம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீர்வை தான் பார்க்க போகிறோம். ஓமவல்லி இலையில் கஷாயம் வச்சு சரியான முறையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஓமவல்லி இலைகள் 5லிருந்து 7 இலைகளை எடுத்துக்கோங்க. பெரிய இலையாக இருந்துச்சுன்னா 5 போதும். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 7 இலைகள் எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு 1½ கப் எடுத்துக்கோங்க. இலைகளை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இலையை நல்லா நச்சுட்டு குடிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 1½ கப் தண்ணி இருக்குல்ல, இது 1 கப்பாக வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு வெது வெதுப்பான சூட்டில் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறப்போ உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் தரும். இதை வாரத்தில் 4லிருந்து 5 நாட்கள் நீங்கள் குடிச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த கஷாயத்தை குடிக்கிறப்ப உங்களுக்கு கால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும்.
21 நாட்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பெயின் எல்லாம் சூப்பராக குறைஞ்சிரும். வலியும் நல்லா குறைய ஆரம்பிக்கிறத நீங்களே உணர்வீங்க. உடம்புல நல்ல ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். 2வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கெல்லாம் கஷாயம்னாலே பிடிக்காது. வாயில ஊத்துறப்பயே ஒமட்டிட்டு வருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த செகண்ட் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஓமவல்லி இலைகளை எடுத்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம கால் கைகள் இடுப்புகளில் எங்கே வலி இருக்கோ அங்கே தடவ போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஓமவல்லி இலை 1 கைப்பிடி நல்லா எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன் தான். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 2ல் ஏதாவது ஒரு எண்ணெய். இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஓமவல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா இலைகளை நல்லா நசுக்கிட்டு எண்ணெயில் சேர்த்து காய்ச்சணும். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு எண்ணெயை ஊற்றி இளம் சூடானதுக்கப்புறம் இந்த இலைகளை போட்டு காய்ச்சி அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு எண்ணெயை ஃபில்டர் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இல்லைனா கண்ணாடி பாட்டிலில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி முழங்கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எங்கெல்லாம் வலிகள் இருக்கோ அங்கே ராத்திரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதாவது 2லேருந்து 3 சொட்டு விட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திருக்கிறப்ப உங்களுக்கு வலி சூப்பராக குறைஞ்சிருக்கும். இதை நீங்களே உணர முடியும். 3வது மெத்தட் என்னென்னா, இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னா, ரொம்ப வலி தாங்கவே முடியல அப்படின்னு நினப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 3வது மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓமவல்லி இலையோட சாரை வச்சு பண்ணக்கூடியது தான் இது. ரொம்ப சிவியர் பெயின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவும். 5 ஓமவல்லி இலைகளை எடுத்துக்கோங்க. அதோட சாரை எடுத்து அதோடையே 1/2 டீஸ்பூன் தேனையும் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி 10 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களோட காலில் இருக்கக்கூடிய அந்த வலி, முதுகு வலி, மூட்டு வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். அதையும் மீறி சிவியராக உங்களுக்கு பெயின் தாங்கவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதை எடுக்கிறப்ப யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, ரத்த அழுத்தத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓமவல்லி இலைகளை எடுத்துக்கிறது நல்லது. சிலருக்கெல்லாம் ஓமவல்லி இலைகளை எடுத்துக்கிறப்பயே அலர்ஜி வரும். அப்படிப்பட்டவங்களும் ஓமவல்லி இலைகளை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இந்த கஷாயத்தை எடுத்துக்கிறதோடையே விட்டமின் சோர்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தினமும் காலையில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது சூரிய ஒளியில் நிற்கணும். 10 நிமிஷம் நின்னீங்கன்னா கூட போதுமானதாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே விட்டமின் டி உங்கள் உடம்புக்கு கிடச்சிரும். மூட்டு வலியை போக்குறதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க. அதாவது நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. வீட்டிலே சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுறப்ப மூட்டு வலிகளை குணமாக்குறதுக்கு அது உதவியாக இருக்கும். கால்களை மெதுவாக மேலே தூக்குறது, கீழே வைக்கிறது, இது மாதிரியான எக்ஸசைஸை செஞ்சாலே போதுமானதாக இருக்கும். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருங்க. ஆனால் உங்களோட மூட்டுகளுக்கு நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் நடந்து போகலாம். இந்த வீடியோவில் ஓமவல்லி இலையை வச்சு எப்படி ஒரு கஷாயம் போட்டு குடிக்கிறது, அதுக்கப்புறமா ஓமவல்லி எண்ணெய் தயாரிக்கிறது, ஓமவல்லி சாரை வச்சு எப்படி முதுகு, மூட்டு வலி, கை வலி, இடுப்பு வலிகள்லாம் குணமாக்குறது அப்படின்னு எல்லாத்த பற்றின தெளிவான விளக்கத்தையும் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.